ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ஓட சரி, அதுக்கப்புறம் ஓடலை. ஹெல்த் இஷ்யூஸ் போயிடுச்சு. வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஓடினேன், February 1. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஓடிருக்கேன். 5 கிலோமீட்டர் தான் ஓட முடிஞ்சிச்சு. அதுதான் பாடி. இடையில கேப் இருந்தாவே திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அது லிமிட் ஓரளவு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நாளைக்கு கழிச்சுன்னா ஓடினா தான் ஓரளவு திருப்பி அந்த மோடுக்கு வரும். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் ரேஸு ஓடலாம்னு ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். மற்றபடி என்ன, ஆஸ்திரேலியன் ஓப்பன் நான் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் ஜோக்கோவிக்கு சப்போர்ட் பண்ணேன், ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருந்து. ஏன்னா இத்தனை வருஷத்தில் 15 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் அவரை பற்றி எந்த பேசுபொருள் இல்லாத அவர் இந்த இயர் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 10 நேரம் வின் பண்ணியிருக்காப்புல. எப்போ வந்தாலும் ஒரு மேஜர் அவர் தான் அட்ராக்ஷனாக இருப்பாப்புல. இந்த வருஷம் அது இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் எல்லாருமே அவர் கண்டிப்பாக செமிஃபைனலில் தோற்றுருவாங்க, இல்லைனா குவார்ட்டர் ஃபைனல் போக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி தான் அவர் விளாண்டார் ஆக்சுவலாக. பட் ஆனால் சின்னரோட விளாண்ட மேட்ச் ஒரு டெக்ஸ்ட் புக் ஆக்சுவலாக. ஸ்பெஷலாக லாஸ்ட்டு செட்டு ஏன் ஒன் ஆஃப் த கிரேட் கோட்னு சொல்கிறதுக்கு அது இந்த ஒரு செட்டு. அப்புறம் ஃபைனலில் அல்கராஸோட இந்த வின் பண்ண ஃபஸ்ட்டு செட்டும் போது ஒரு அபாரமான ஸ்ட்ராட்டஜி. பட் இவ்வளோதான் வயசு, ஓட முடியல, கவர் பண்ண முடியல. இன்னும் டென்னிஸ் இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு 10-15 வருஷத்துக்கு அல்கராஸும் சின்னர் தான் இருப்பாப்புல போல். அவங்க ரெண்டு பேரோட லெவல் ரொம்ப கேப் ரொம்ப பெருசு. அவங்க 2 பேருக்கும் கீழே உள்ள 3rd 4th கிலோமீட்டரும் கஷ்டம்தான். விமன்ஸ் இதில் நான் எப்போவுமே இந்த தடவை சப்போர்ட் பண்ணுவது, எப்போவும் சப்போர்ட் பண்ணுறது ஒசாக்கா தான். இந்த நல்லா விளாண்டாங்க ஆக்சுவலாக. அது அன்ஃபார்ச்சுனேட்லி இதாகி போச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் சபலங்கா வின் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் அவங்க இன்னும் வின் பண்ணது சந்தோஷம் தான், பேர் வாயிலே வர மாட்டேங்குது. அப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் ஒரு பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்குது. பாகிஸ்தான் இந்தியாவோட விளாடுவாங்களா, இங்கிட்டு பங்களாதேஷ் வரலைன்னு சொல்லியாச்சு ஏற்கனவே. ரொம்ப ஒரு கெட்டான நிலமையில் இருக்குது, பார்ப்போம். அடுத்து இன்னும் நாளைக்கு விட்டால் வியாழக்கிழமை கண்டிப்பாக ஓடணும். இந்த விட்டால் உடம்பு ரொம்ப கஷ்டம்தான் போல், பார்ப்போம்.